யுரஜிலின் மாத்தலியா பைன அகரியாயின். ஒரு தெருவில் அல்லது ஒரு ஊரில் சுற்றி பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அங்கு ஒரு ஏழை உணவில்லாமல் மூத்தா போயிட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபக்கத் பரிஅத் திம்மத்துல்லாஹி வ ரசூலுஹு, அந்த ஊரை விட்டு அல்லாஹ் தான் பொறுப்பை நீக்கிடுவான்னாங்க. அல்லாஹு அக்பர். இவ்வளோ ஆழமான வார்த்தை, இவ்வளோ எச்சரிக்கையான வார்த்தை. அந்த ஊரை அல்லாஹ் ரஹமத்தை விட்டே தூரம் ஆக்கிடுவான், அல்லாஹ் தான் பொறுப்புலேருந்தே ஒதுங்கிடுவான்னாங்க. அப்படியானால் நம் குடும்பத்தை சுற்றி, நம் உறவுகளை சுற்றி மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற அண்டை வீட்டுக்காரன், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் பசியோடு இருப்பவனுக்கு நீ முன்னால் நின்று போய் அவனுக்கு உதவி செய்கிற அடையாளத்தை, அப்படி செய்வதனால் இது அல்லாஹ் ரொம்ப விரும்புகிற அற்புதமான ஒரு அடையாளம் என்கிற ஒரு பாக்கியத்தை நாம் அப்படி அடுத்தவனுடைய வயிற்றை நிரப்புவதனால், பசியை போக்குவதனால் சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை நாம் அடைகிறோம் என்கிற சுபச்செய்திகள் இல்லாமல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கிற இடத்துல இந்த உம்மத் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாக வேண்டும், இல்லையா? இன்னைக்கு இஸ்லாமினுடைய பெரும்பங்குல பெண்கள் ஒரு பகுதி என்றாலும் கூட அதிகம் பிள்ளைகள். இது ஆசைப்படுறோம், அது ஆசைப்படுறோம் எல்லாம் கேட்டுட்டு கடைசியாய் காய்கறி வரைக்கும் ஒன்றுக்கு 4 நாளை வாங்கி வச்சு அது ஃப்ரிட்ஜில் ஒரு வாரமாக தூங்குற அளவுக்கு உண்டான சூழல், இல்லையா? தேவைக்கு வாங்குகிற பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தாக வேண்டும். அது நாம் இருக்கிற இந்த சூழல் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மழை பொய்த்து போகிற சூழல்ல, விவசாயிகள் எல்லாம் கடும் கஷ்டத்திற்கு மத்தியில் விளையேற்றங்கள் உயர்ந்து கொண்டே போகிற சூழல்கள்ல நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவை என்பதை உணர்ந்து கேளுங்கள். தேவைக்கு எதையெல்லாம் ஆசைப்படுகிறோம் என்று கேட்காதீர்கள், தேவை என்பதை உணர்ந்து கேளுங்கள். தேவைக்கு உண்டானதை வாங்கி சாப்பிடுங்கள். அதில் அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறாங்கிறத நம் பிள்ளைகளுக்கு நாம் தலைப்புச் செய்தியாய் கட்டாயம் சொல்லியாக நினைக்கும். அதை இந்த சமூகம் செய்ய தலைப்படுகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பின் வருகிற சோதனைகளிலிருந்து, ஏன்னா திடீர் மழை இல்லை, திடீர் விவசாயம் இல்லை, திடீர்னு கஷ்டம் அப்படின்னு எல்லாமே வருதுன்னா நாம கொஞ்சம் எல்லை மீறி போய்க்கிறோம் அர்த்தம், இல்லையா? மழை மட்டும் பொய்த்ததினால் அல்ல, நாமும் கொஞ்சம் எல்லை மீறி போகிறோம் வீணாக்குதல் என்பதினால் திடீரென்று அல்லாஹ் பிடிக்குகிற பொழுது சொல்லுவோம், இல்லையா? நானா ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிட்டோங்க, இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்றோம்னு ஆக்கிட்டானேன்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் நம்மை பிடிக்குகிற பொழுது நம்மால் பதில் சொல்ல முடியாமல் போயிடும், நம்மால் தாங்க முடியாமல் போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால்